கம்பெனியில் பேச்சாற்றல் மிக்கவர்கள் ஆண் பாத்திரங்களா பெண் பாத்திரங்களா? பேச்சில் என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக அறம் இருக்கணும். ஆண்களின் குரல் முழுக்க அறத்தின் குரலாக ஒலித்தது. பெண்களின் குரல் முழுக்க ஆணவத்தின் குரலாகவும் அழிவின் குரலாகவும் ஒலித்தது. நம்ம ஊர்ல ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ரெண்டு வகை சொல்லுமே கம்பெனில இருக்கு. என்ன பேசணும்ங்கிறத யோசிச்சு யோசிச்சு சரியாக பேசியது ஆண்கள், பேசிக்கிட்டு யோசிச்சு காலமெல்லாம் வருந்தியது பெண்கள். அருமை. ஒரு சொல் ஒரு இடத்துக்கு போனால் பிரளயத்தை உருவாக்கும், புரட்சியை உருவாக்கும். அக்கினி குஞ்சு என்றன ஒரு சிலர் பார்வையில் அது சொல்லுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பட்டிமன்றம், எந்த கதாபாத்திரங்கள் பேச்சாற்றல் கம்பெனியில் அதிகம் வெளிப்படுகிறது, அதுதான் இதில் தலைப்பு. நம்ம ஊரில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெண்டு வகை சொல்லுமே கம்பெனியில் இருக்கு. இதில் ஆண்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறதும் பெண்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்க்குறதா இன்றைய தலைப்பு. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம் அப்படின்னு தாடகை மீது பாய்ந்த அம்பை பற்றி கம்பன் எழுதுகிறார். வேறு எதையானு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது சொல் மாதிரி ஒரு வன்மையோடு போய் சேர்ந்ததுன்றார். இந்த சொல்லுக்கும் வில்லுக்கும் அதை பயன்படுத்துகிறவனுக்கு நிறைய ஆற்றல் இருக்கணும். முதல்ல மன ஒருமை இருக்கணும், ரெண்டாவது பயிற்சி இருக்கணும். இது ரெண்டு இல்லைன்னா வில்லு இங்கே அம்பு விட்டோம்னா அங்கே போய் சேரும், அது மாதிரி இலக்கு மாறி போகும். ஆனால் சொல்லும் அப்படித்தான், பயிற்சி இல்லாமல் சொன்னால் அது போய் சேராது. இந்த சூழலில் சொல்வொக்கும் கடிய வேக சுடுசரம்ன்றது இருக்குது. தென் சொல் கடந்தான் வட சொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான்னு ராமனை பற்றி சொல்கிறாங்க. சொல் நிறைய இடங்களில் பேசப்படுது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், நேற்று கூட இன்னைக்கு கூட தம்பி காலையில் பேசினார். ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அக்கினி குஞ்சு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் சொல் தான் அக்கினி குஞ்சுன்றாங்க. ஒரு சொல் ஒரு இடத்துக்கு போனால் பிரளயத்தை உருவாக்கும், புரட்சியை உருவாக்கும். அக்கினி குஞ்சு என்றனா ஒரு சிலர் பார்வையில் அது சொல்லுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. கம்பனில் நிறைய பேர் பேசுகிறாங்க. பறவை பேசுது, விலங்கு பேசுது, மனிதர்கள் பேசுகிறார்கள், விண்ணுலகத்தில் தேவர்கள் பேசுகிறார்கள், வானரங்கள் பேசுகின்றன, மலை பேசுது, என்னென்னவோ பேசுது. கம்பெனியில் பேச்சாற்றல் மிக்கவர்கள் ஆண் பாத்திரங்களா பெண் பாத்திரங்களா என்ற இந்த பட்டிமன்றத்தில் ஆண் பாத்திரங்களே என்று சொல்ல வருகிறார் திரு ராஜ்குமார் அவர்களை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி. நடுவர் அவர்களே, ஒரு நல்ல ஒரு தலைப்பு. கம்பெனியில் பேச்சாற்றல் மிக்கவர்கள் ஆண் பாத்திரங்களா பெண் பாத்திரங்களா? ஆண்களும் பேசியிருக்காங்க, பெண்களும் பேசியிருக்காங்க, இப்பவும் பேசுறாங்க. பெண்கள் கூட்டத்திலையா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு பேச்சினுடைய வெற்றி எங்க இருக்கு? ஒரு பேச்சு எதை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாம யோசிக்கணுங்க. நல்ல பேச்சுன்னா எப்படின்னா, பேச்சாளனுடைய இதயத்திலிருந்து எழுந்து கேட்பவனுடைய செவி வழி நுழைந்து அவர்களின் இதயத்திற்குள்ளும் புக வேண்டும். அதுதான் உண்மையான பேச்சு. பேச்சு சுயநலமா இருக்கக்கூடாது, கேட்பவருக்கு நன்மை பயக்கிற வகையில் அந்த பேச்சு இருக்கணும். என்ன சொல்ல நினைக்கிறேன், கல்லை செதுக்கி சிற்பமாக்குவது போல சொல்லை செதுக்குவதால் வருவது பேச்சு. கல்லில் வேண்டாததை விட்டுவிட்டால் சிற்பம், பேச்சிலும் வேண்டாததை விட்டுவிட்டால் பேச்சு ஜெயிக்கும். அப்படி வேண்டாத பேச்சு பேசியவர்கள் பெண்கள், வேண்டிய பேச்சை பேசியவர்கள் ஆண்கள். ஓ, பெண்களே வேண்டாம்ன்றீங்களா? ஆமா நடுவர் அவர்களே, ஒரு பேச்சுங்கிறது சரியான சொல்லை சரியான இடத்தில் சரியான வகையில் பயன்படுத்தணும். அதுலதான் இருக்குங்க.
பேச்சுல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், எல்லாவற்றிற்கும் மேலாக அறம் இருக்கணும். ஆண்களின் குரல் முழுக்க அறத்தின் குரலாக ஒலித்தது. பெண்களின் குரல் முழுக்க ஆணவத்தின் குரலாகவும் அழிவின் குரலாகவும் ஒலித்தது. இல்லைன்னு சொல்ல முடியாது, மறக்க முடியாது. தைரியமா பேசுறீங்க. ஆமாங்க, ஒரு பேச்சு இல்ல இவ்வளவு பெண்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா ஏத்தாப்புல ராஜபாளையத்திலிருந்தே வந்திருந்தாலும் தைரியமா பேசுவேன். என்ன கொஞ்சம் குறைப்பாங்க, வேற என்ன செய்ய முடியும்? நடுவர் அவர்களே, ஒரு பேச்சு கேட்பவனை எழ வைக்கவும் செய்யும், அவனை அதல பாதாளத்தில் விழ வைக்கவும் செய்யும். எழ வைத்தவர்கள் எல்லாம் ஆண்கள், பாதாளத்தில் விழ வைத்தவர்கள் பெண்கள். மறக்க முடியாது. நடுவர் அவர்களே, என்ன சொல்றேன் கேளுங்க. ஒரு சொல் எப்படி இருக்கணும்? வெல்லும் சொல்லால் இருக்கணும். வெல்லும் சொல்லால் வெற்றி கொடி நாட்டியவர்கள் ஆண்கள், கொல்லும் சொல்லால் குழப்பம் விளைவித்தவர்கள் பெண்கள். முழுக்க முழுக்க கம்பன் காவியத்தில் நீங்க என்ன இப்ப உள்ள ட்ரெண்டிங்ல சொல்றேன். ஒரு பேச்சு எப்படி இருக்கணும்னா, வெள்ளப்பெருக்கில் சென்னையிலேயோ நெல்லையிலேயோ சரி, வெள்ளப்பெருக்கில் தத்தளித்து கொண்டிருப்பவனுக்கு படகோடு சென்று உதவி செய்வது மாதிரி ஒரு பேச்சு இருக்கணும். ஹெலிகாப்டர்ல போனா வேணான்றீங்க. ஆமா, ஹெலிகாப்டர்ல போனா ஏறி வர்றது சிரமம், படகுன்னா ஈஸியா வந்துடலாம். அப்படி இருக்கணும் தான் பேச்சு. படகாக பயன்பட்டது ஆண்களின் பேச்சு. பெண்களின் பேச்சில முழுக்க சுயநலம் இருந்தது. சுயநலத்துக்கும் பொதுநலத்துக்கும் ஒரு வித்தியாசங்க. வெள்ளப்பெருக்கில் தத்தளித்துக்கிட்டு இருக்கும் போது போட்டோ ஷூட் பண்ணுனா அது சுயநலம், போட் எடுத்துட்டு போய் உதவி செய்தா அது பொதுநலம். ஆண்கள் எல்லாமே அதைத்தான் சொன்னாங்க. வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களோ? ஆமா, எங்க ஊருக்கும் வெள்ளம் வந்துடுச்சு. நடுவர் அவர்களே, இதானே இந்த நிலையில வச்சு கம்பன் காவியத்தின் பாத்திரங்களை எல்லாம் பார்க்கணும். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, பேச்சாற்றல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்ற பாத்திரம் எது? ஐயா கூட சொன்னாங்க, சொல்லின் செல்வன் அனுமன். அனுமன். அங்க ஏதாவது சொல்லின் செல்வி இருக்கா? யோசிச்சு பாருங்க. செல்வி இவர்கள் சொன்னார்கள், பல பேர் சென்றார்கள். ராமன் காட்டுக்கு சென்றான், தசரதன் வைகுண்டத்துக்கே சென்றான், ராவணன் உலகத்தை விட்டே போயிட்டான். இப்படி சென்றவர்கள் உண்டே தவிர சொல்லின் செல்வன் என்பவன் அவனுடைய பேச்சு இருக்க. விஷயத்துக்குள்ள வர்றேன் நடுவர் அவர்களே. ராமன் தவித்துக்கிட்டு இருக்கான், 10 மாசம் ஆச்சு. சீதையை கடத்திட்டு போய் அங்க எப்படி இருக்கா என்ன எதுவுமே தெரியாது. அனுமன் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும், பதட்டத்திலே இருக்கான். அந்த நேரம் பார்த்து அனுமன் வர்றான், வந்து அவனுடைய உடல் மொழியே அதை காமிக்குது பாருங்க. அப்படியே ராமன் பக்கத்துல காலை வச்சுக்கிட்டு தென் திசை நோக்கி வணங்கினான். வணங்கிட்டு சொன்னா, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், 3 வார்த்தைகளில் முழுமையாக சொல்லிட்டாங்க. சுருங்க சொல்லி விலக வைத்தான். அதுல கண்டனன் என்பது முதல்ல வந்துடுச்சு, வந்தாச்சு இல்ல. எப்படி பார்த்த? கற்பின் கனலியா இருந்தா. அது உனக்கு எப்படி தெரியும்? கேள்வி வரும்ல. ராமா, சீதையை பார்த்தேன், அவ கண்களை பார்த்தேன், அவள் கண்களில் ராமா உன்னையே பார்த்தேன், அதனால் அவள் கற்பின் கனலியாக இருக்கிறாள். அந்த இதுல பாருங்க, உன்பரும் தேவி என்னும் உரிமைக்கும் உன்னை பற்ற மண்பரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிலை மன்னன் தன்பரும் தனைமை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள் என்பரும் தெய்வம் ஐய. கணவனா உனக்கு பெருமை சேர்க்கிறார், மருமகளா உன் தந்தைக்கு பெருமை சேர்க்கிறார், மகளால் ஜனக மன்னனுக்கு பெருமை சேர்க்கிறாள். இது உங்கள் உறவு முறையால் பெருமை சேர்ப்பது. பக்தனாகிய எனக்கு அவள் பெருந்தேவியாக இருக்கிறாள், பெரும் தெய்வமாக இருக்கிறாள். ஏன்னா சீதையை பார்க்கிறது வரைக்கும் அனுமனுக்கு ராமன் தான் தெய்வம். ஆனா சீதையை பார்த்துட்டு வந்த பிறகு பெருந்தெய்வமாக சீதை இருக்கிறாள். ஒரு கேள்வி வரும், பெரும் தெய்வம்னு சொன்னா சிறு தெய்வம் ராமன் தான். அப்ப அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் சீதையை வைத்து இங்க வந்து சொல்றான்னா, விற்பரும் தடந்தோள் வீர வீங்கி நீர் இலங்கை வெற்பில் நற்பரும் தவத்தளாய நங்கையை கண்டே நல்லன், இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். கற்பு அங்க கண்ணாடாது.
நடனமாடுகிறது. கற்பின் கனலியாக அவள் இருக்கிறாள். இங்கே கற்பு புடம்பூண்ட பொற்புடை தங்கமாக சீதை இருக்கிறாள் என்று சொல்லுகிறான். அது அனுமனுடைய பேச்சாற்றலினுடைய வெற்றி. இதுல இந்த பேச்சில ரெண்டு வகையில பார்க்கணும். இப்ப ராமனுக்கு சீதை இருந்த அந்த செய்தியை உணர்த்தணும். இன்னும் ஒண்ணு அதுக்குள்ள ஒரு சூட்சுமம் இருக்குது. சீதையை பார்க்காதவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. சுக்ரீவன் இருக்கிறான், அங்கதன் இருக்கிறான், சாம்பவான் இருக்கிறான், நீலன் இருக்கிறான், படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள், வானரங்கள் இருக்கிறார்கள். இவங்க யாருக்குமே சீதை யாருன்னு தெரியாது. இப்ப அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? மனைவியே ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அவளை போராடி மீட்கணுமா அப்படின்னு நாம அதுக்கு போகணுமா? இப்படி ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள வரும். அவர்களுக்கும் பதில் சொல்றது மாதிரி அனுமன் அங்கே சொல்றான்னு சொன்னா இது படை எழுச்சிக்கான வீர உரையாக இதை பார்க்கலாம். அருமை. அதனால்தான் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சுக்ரீவன் சொல்றான் எழுகையம் படைன்னு சொல்றான். படையை எழுப்பதற்காக அது வருகிறேன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, அனுமன் தான் இப்படி பேசுறான்ல. அனுமனை பேச வச்சு அனுமனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு ஒருத்தன் பேசினான் பாருங்க. அனுமனுக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, அனுமனுடைய ஆற்றல் என்னங்கிறது அவனுக்கே தெரியாது, தன் பலம் தனக்கு தெரியாது. இப்ப இலங்கைக்கு போகணும், இலங்கைக்கு போய் சீதையை பார்த்துட்டு வரணும்னா ஒவ்வொருத்தரும் நான் முடியாதுங்கிறான். கடலை கடந்து போகணும். இந்த நேரத்தில் ஜாம்பவான் வர்றான், அனுமனை பார்த்து சொல்றான், நீதியின் நின்றீர், வாய்மை அமைந்தீர், நினைவாலும் மாதர் நலம் பேணாது வளர்ந்தீர், மறையலாம் ஓதி உணர்ந்தீர். உனக்கு ஆற்றல் இருக்குது அனுமா, உன்னால் கடலை கடக்கவும் முடியும், தேவையான உருவத்தை தேவையான இடத்தில் எடுக்கவும் முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னிடம் இருக்கிற ராம பக்தியால் உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று அவனுடைய சக்தியை முழுமையாக எழுப்பினான். அதுவரையிலும் அமைதியாக இருந்த அனுமன் விஸ்வரூபம் எடுத்தான். அப்ப அனுமனை போன்ற ஆற்றல் பெற்றவர்களை விஸ்வரூபம் எடுக்க வைத்தது ஜாம்பவானுடைய தன்னம்பிக்கை உரை. இன்னைக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் சொல்றாங்கல்ல, இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்தது ஜாம்பவானுடைய தன்னம்பிக்கை உரைதான். அதை எளிமையை கொண்டு வரணுங்க. அதாவது பரவாயில்லைங்க, ஒவ்வொருத்தருடைய பேச்சு இருக்கு. இப்ப ராவணனுக்கு ஒரு இது என்னன்னா, யார் பேசினாலும் கேட்க மாட்டான், அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டான். ஆமா, எத்தனை பேர் அறிவுரை சொன்னாங்க, கேட்கல. ஆனா ராவணன் கேட்ட ஒரு பேச்சு இருக்கு, அது மகோதரன். மகோதரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி பேசினான்னா, எப்படி பேசினா ராவணனுக்கு பிடிக்கும்ங்கிறது அவனுக்கு தெரியும். எப்படி பேசினா ராவணனை அழிக்கலாமோ அவனுக்கு பிடிக்கிறது மாதிரி பேசுறான். அதனால அவனை பிடிக்குது, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறான். எல்லா நேரங்கள்லையும் ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். இப்ப இந்திரஜித் இறந்துட்டான். இந்திரஜித்தினுடைய தலையில்லாத உடலை தூக்கி தோல்ல போட்டுட்டு வர்றான். எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் உனக்கு நான் செய்யும்படி ஆயிடுச்சேன்னு அழுது புலம்புறான். மண்டோதரி அழுது புலம்புறான். இந்த நேரம் பார்க்கிறான், புத்திர சோகம் இவனை வாட்டுது. இந்த நேரம் பார்த்த எல்லாத்துக்கும் காரணம் சீதை தான். சீதையை வெட்டி அழிச்சிட்டா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வாள் எடுத்துட்டு ஓடுறான். யார் தடுத்தாலும் அவனால முடியாது. அந்த நேரம் மகோதரன் ஓடி வர்றான். மகோதரன் ஓடி வந்து படக்குன்னு ராவணன் காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்துட்டு சொல்றான், ராவணா, நீ புலத்தியன் மரபில் வந்தவன், திசையானைகளை எல்லாம் வென்றவன். ஒருத்தரை கட்டுப்படுத்தணும்னா அவரை புகழ்ந்துட்டா போதும். திசையானைகளை எல்லாம் வென்றவன், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவன் தெரியுமா? ஒரு பெண்ணை போய் கொல்ல போறிய, பெண்ணை கொல்வதால் உனக்கு பழி வரும் அப்படின்னு கொஞ்சம் அவனை தடுத்துட்டு அடுத்தது ஒன்று சொல்றான் பாருங்க. நீ சீதையை இப்ப வெட்டி கொன்னுட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு போர்க்களம் போவ, ராம லக்குவர்களையும் உன்னால வெற்றி கொள்ள முடியும். அவர்களையும் வெற்றி பெற்ற பிறகு நீ திரும்பி வந்து பார்க்கும் போது சீதை இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவல்ல. நீ இப்ப சீதையை கொன்னுட்டியன்னா திரும்பி வந்து பார்க்கும் போது நீ மிகவும் வருத்தப்படுவாய். அதனால் சீதையை கொல்லுவதை நிறுத்து என்று வேகமாக வாளெடுத்து வந்த ராவணனை தன் பேச்சால் தடுத்து நிறுத்தியவன் மகோதரன். இப்படி இருக்கணும் ஒரு பேச்சுங்கிறது. நடுவர் அவர்களே, இப்ப பொதுவா என்னன்னா, நமக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்போம், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்போம், நமக்கு எதிரிகள்னு ஒரு நியாயம் வச்சிருப்போம். நியாயம் தர்மத்தில் இப்படி எல்லாம் இருக்கு. நமக்கு வேண்டப்பட்டவங்கன்னா என்ன செஞ்சாலும் சரி. ஆனா உண்மையான பேச்சுங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா?
நம்மோடு நெருக்கமானவர்கள், மரியாதைக்குரியவர்கள், நாம் விருப்பத்திற்குரியவர்கள் தப்பு செஞ்சாலும் தப்பு என்று உண்மையை சொல்வதுதான் உண்மையான பேச்சாக இருக்கணும். ஒரு செய்தியோட நிறைவு பண்றேன். இப்ப ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போயிட்டான். இந்த செய்தியை ஜடாயு மூலமா ராமன் கேட்கிறான். கேட்ட உடனே ராமனுக்கு கோபம் வருது. இந்த ராவணன் சீதையை கவர்ந்துக்கும் போது இந்த உலகத்தில் இருக்க தேவர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தேவர்களை அழிப்பேன், இந்த உலகத்தை அழிப்பேன்னு வில்லை எடுத்து நானேற்று உலகத்தை ராமன் நினைத்தால் அழிக்க முடியும். ராமபாணத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்குது. ஆனா இந்த நேரத்தில் ஜடாயு சொல்றார், பறவை ஜடாயு என்ன சொல்றார் தெரியுமா? ராமா, நீ எதுக்கு இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிற? அது உன்னால எதுக்காக பண்ற? தப்பு செஞ்சவன் நீ. வம்பிள்ளை வரிவில் கொங்கை, வம்பிள்ளை அந்த பெண் தனியா காட்டுல வச்சிட்டு வனத்திடை தமிழ் வைக கொம்பிளை மானின் பின்பேல் குளப்பழி கூட்டிக் கொண்டீர், அம்பிளை வரிவில் செங்கை ஐயன்மீர் ஆயும் காலை உன்பிழை என்பதல்லால் உலகம் செய் பிழையும் அன்றோ. ராமா, ஒரு பெண்ணை தனியா விட்டுட்டு நீ இப்படி போனதுனால தானே இவ்வளவு சிக்கல் வந்தது. தப்ப ஓ மேல வச்சிட்டு உலகத்தை அழிப்பேன்னு நீ சொல்றியே, இது தப்புன்னு சொல்றாரு. இந்த மதுரையில சொல்றேன், கடவுளே வந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் என்று சொன்னது அதற்கு இணையானதுதான் இந்த பேச்சு. இப்படி பறவை பேசுது, குரங்கு சரியா பேசுது, ஜாம்பவான் கரடி சரியா பேசுறான், ஆனால் பெண்கள் மட்டும் சரியா பேசலையேன்னு தான் எனக்கு ஒரு சீதை கூட சரியா பேசல. நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். எப்படின்னா, என்ன பேசணுங்கிறத யோசிச்சு சரியாக பேசியது ஆண்கள், பேசிக்கிட்டு யோசிச்சு காலமெல்லாம் வருந்தியது பெண்கள். அசோகவனத்தில் இருக்கும்போது இப்ப மாரீசன் மாயமானாட்டு வந்த உடனே ராமன் தேடி விரட்டி போறான். போகும்போது அந்த இடத்துல லக்குவன் காவலுக்கு இருக்கிறான். லக்குவன் காவலுக்கு இருக்கும் போது அங்க மாரீசன் ஹே சீதா ஹே லட்சுமணான்னு இவங்க குரல்லையே கொடுக்கிறான். கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா இவன் சொல்றான், ராமனுக்கு அழிவில்லை, நான் இங்க இருக்கிறேன்னு. அந்த நேரம் பார்த்து சீதை என்ன சொன்னா தெரியுமா? நீ இங்க இருந்து போகலன்னா நான் எரியில விழுந்து இறந்துருவேன்னு சொல்லி சுடு சொற்களால் இலக்குவனை காயப்படுத்தி துரத்தியவள் சீதை. அசோகவனத்துல இருந்துட்டு நான் இப்படி பேசிட்டேனேன்னு வருந்திக் கொண்டே இருந்தாள் என்பது. இப்படிதான் நிறைவு பண்றேன். யோசிச்சு பேசுறது ஆண்கள், பேசிக்கிட்டு யோசிச்சு வருத்தப்படுவது பெண்கள். இதுதான் கம்பராமாயண பாத்திரங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இல்லை, அவர் 2-3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாரு. பேசிட்டு வருத்தப்படுறது அவங்க, யோசிச்சு பேசுறது நாங்க, அவங்க பேசினதுனால கஷ்டப்படுறது நாங்க. சொல்லின் செல்வனி எங்கிட்ட தானே இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? பெண்களால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆண்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள்.